பாருங்கள் சுக்கங்காய் வந்துக்கு சில ஊரில் பிதுங்காயின்னு சொல்லுவாங்க. இது சுக்கங்காய். இந்த காய் வந்து நல்லா முத்த கூட இல்லை, ஓரளவுக்கு பிஞ்சாக தான் இருக்குது. சரி கொஞ்சம் காய் நம்ம முற்றும் போது நம்ம வரதுக்கு டைம் இருக்காது. இப்போ தான் வந்திருக்கோம். அப்படியே அந்த காயை பறிச்சிடலாம். இந்த காயில் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதனால இந்த காயை பறிக்கலாம். நம்ம வரும்போது காய் இருக்கும், ஆனால் பெரியது நமக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா, ஒரு 6-7 காய் இருக்குது. அப்படியே பறிச்சிடுவோம். வத்தல் போடலாம், வேணால் ஒரு புளி குழம்பு கார குழம்பு செய்யலாம். இன்னும் ரெசிபி கூட சூப்பராக செய்யலாம். ஆனால் அருமையாக இருக்கும். அந்த கசப்பு தன்மை நிறைஞ்ச காய் தான் பாவக்காய் போல், ஆனால் நன்மைகள் நிறைய இருக்குது இந்த காயில். சுக்கங்காய், பிதுக்குங்காய், இன்னும் பல பேர் கொண்ட காய் இது. இந்த வெள்ளேரி வகையை சேர்ந்தது இது. ஓகேங்களா, செடி பாருங்கள், ஒரு செடிக்கு ஒரு பூ வரும், ரெட் கலர் பூ வரும். காயெலாம் சூப்பராக வரும். அந்த மலாட்டை கொல்லியில் வேர்க்கடலை கொல்லியில் வந்து இருக்குது இந்த சுக்கங்காய் இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து பழமாக இருந்தால் சாப்பிடுவாங்க, காயாக இருந்தால் அப்படியே விட்டுருவாங்க, என்னென்னு தெரியாது சிலருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைய இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து சுக்கங்காயின்னு சொல்லுவோம், வேறு ஊரில் பிதுக்குங்காயின்னு சொல்கிறாங்க. இன்னும் வேறு ஊரில் நிறைய பேர்களும் இருக்குது. பாருங்கள், ஒரு கணுக்கு ஒரு காய் இருக்கும், நிறைய காய்க்கு பாருங்கள். அந்த காயெல்லாம் பெருகி போகிறோம். அப்படியே ஒரு புளி குழம்பு, கார குழம்பு, இல்லை முடிஞ்சு அதை கட் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா மோர் போட்டு ஊற வச்சு அப்படியே அந்த வத்தல் ஆக்கிட்டோம்னா சூப்பராக பொரித்து சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டு இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய காய் இருக்குது பாருங்கள், சரிங்களா. ஒரு செடியில் வந்து ஒரு 30-40 காய் பறிக்கலாங்க, அவ்வளோ காய் இருக்குங்க. இந்த பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்கிறாங்க. அந்த காய் தான், அது கசப்பாக தான் இருக்கும் காய். பாவக்காய் போல் இதுவும் வந்து வெள்ளேரி வகையை சேர்ந்தது, கசப்பாக தான் இருக்கும், ஆனால் பழமாக தான் தித்திப்பாக இருக்கும். ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம். அதான் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சி ஒரு செடியில் வந்து ஒரு 20-30 காய் வரைக்கும் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் காய், ஆனால் கசப்பு தான். ஆனால் அவ்வளோ நல்ல பிபிக்கு, சுகருக்கு, இன்னும் பல விதமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுல்ல. அதான் பறிச்சுக்கிட்டு இருக்கும் காய். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து எங்கள் ஊரில் சுக்கங்காய் தான் சொல்லுவோம். வேறு ஊரில் வேறு பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பிதுக்குங்காயின்னு சொல்கிறாங்க, இன்னும் வேறு பேர்லாம் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் சுக்கங்காய் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போனால் மல்லாட்டு கொல்லியில், வேர்க்கடலை கொல்லியில் வந்து இது இருந்தது. பெஸ்ட்டு வந்தோம். குறைஞ்சி ஒரு 2 kg காய் வரும். இதை பாதி வந்து ஊறுகாய் போட போகிறோம், பாதி வந்து வத்தல் போட போகிறோம். இந்த வத்தல் வந்து பீஸாக கட் பண்ணிட்டு மோரில் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா எடுத்து டெய்லி வெயிலில் காய வச்சு அந்த மோர்லேயே போட்டு குழி காய வச்சு வத்தலாகிட்டிங்கன்னா நம்ம வீட்டு தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, குழம்பு சாதத்தில் வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றி இந்த சுக்கங்காய் போட்டு அப்படியே வறுத்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதேபோல் மருத்துவம் நிறைந்த ஒரு காய் இது. இது எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழமாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, மிச்செல்லாம் காய் அப்படியே தான் வேஸ்ட்டாக தான் போகும், யாரும் பெரிய மாட்டாங்க. அது மருத்துவ குணம் தெரியாது, தெரிஞ்சவங்க யாரும் விட மாட்டாங்க. எனக்கு மருத்துவ குணம் தெரியும், அதனால பாருங்கள் போயிருந்தேன். அப்படி ஒரு இந்த காய் செடி எங்கே தெரிஞ்சது, இந்த செடி பூரா காயும் எங்கெல்லாம் பேசிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா, இப்போ இதை பாதி கட் பண்ணிட்டு ஊறுகாய்க்கு போட்டுடலாம், பாதி வந்து நம்ம வத்தலுக்கு போட்டுடலாம். ஓகேங்களா, இந்த சைடில் இந்த காம்பு பகுதியெல்லாம் லைட்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு நம்ம க்ளீனாக வந்து நமக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸ் வந்து கட் பண்ணிட்டு நம்ம இது வந்து வத்தலாகவும் ஊறுகாயும் செய்ய போகிறோம். ஓகேங்களா, இது கசப்பு தன்மை நிறைந்த காய் தான். பாக போல் இதுவும் கசப்பு தான் இருக்கும், ஆனால் வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து இது வந்து சாப்பிட போகிறோம். ஓகேங்களா, இது பழமாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. அதே காயை சாப்பிட்டு பாருங்கள், கசப்பு அப்படி ஒரு கசப்பாக இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பட் இது என்ன பார்த்திங்கன்னா இல்லை மருத்துவம் நிறைய சிலருக்கு வந்து தெரியுதில்ல. எங்கே பார்த்தாலும் அப்படியே களை செடியாக கலப்பு இந்த செடி கூட முளைஞ்சி வரும். சில செடியை பிடிங்கி வெளியே போட்டுருவாங்க, சில அப்படியே விட்டுருவாங்க. களை கொத்துனதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல முளைஞ்சி வரும். அப்படியே இந்த மலாட்டை களை பிடுங்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை பழுத்து போயிருக்கும். அப்போ நம்மலாம் பிரித்து சாப்பிடுவோம். அந்த காயை பேசிட்டு பசங்கள்லாம் அடித்து விளையாடிட்டு இருப்போம். ஓகேங்களா, அது ஒரு காய், இது மருத்துவம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த காய் பாருங்கள், இந்த காம்பு பகுதி வந்து கட் பண்ணுறேங்க. கட் பண்ணிட்டு நம்ம வத்தல் பொருள் வந்து சைஸு ரவுண்டில் கட் பண்ணிடலாம். வத்தல் பொருள் பார்த்திங்கன்னா ரவுண்டானது கட் பண்ணிடலாம். ஊறுகாய்கள் வந்து தனியாக போகணும். ஓகேங்களா, வந்து இந்த அளவு
ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வத்தல் போடுறதுக்கு கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஊறுகாய் கட் பண்ண வந்து அவங்களுக்கு தேவையான சைஸில் இதே போல் ஒரு ரவுண்டாகவும் கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணும் கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஊறுகாய் இருந்தாங்க இப்போ கட் பண்ண ஊறுகாய் கட் பண்ணலாம். நாலாக போடுறதாவே போதுமாக இருங்க. 4 பீஸாக போடுறது. அதாவது வத்தலுக்கு வந்து ரவுண்டாகவும் ஊறுகாய்க்கு வந்து 4ஆகவும் ஒரு சுக்கங்காயை 4ஆக கட் பண்ணிக்கணும். 4ஆக கட் பண்ணிட்டு நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் எல்லா காயும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஃபிஷ் வந்து சூப்பரான காய், அருமையாக இருக்குது. பழமாக சூப்பராக நல்லா இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சுக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக கழுவிட்டு சைடில் கட் பண்ணிட்டு இது வந்து ஊறுகாய் போட போகிறோம். ஓகேங்களா? எப்படின்னா அது போட்டு கலந்து அப்படியே ஊற வச்சு ஆனால் புளி சேர்க்க போகிறோம். புளி சேர்த்து தான் நம்ம ஊறுகாய் செய்ய முடியான்னு கேட்டால் இது கசப்புத்தன்மை நிறைந்தது. அந்த கசப்புத்தன்மை வந்து உடம்பு நல்லது தான், தப்பு இல்லை. இருந்தாலும் அந்த புளிப்பு கசப்பு இல்லாமல் இருந்ததுக்காக புளி போட்டு அது நல்லா வந்து ஊற வைக்க போகிறோம். உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா குழி ஒரு வாரம் வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் தான் ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த காயை வந்து நல்லா க்ளீனாக கழுவி இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சுக்கங்காய் தான். இதுவும் ரவுண்டாக கட்டு. இது வத்தல் போட போகிறோம். இது வந்து மோரில் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறதுக்கப்புறமா அந்த மோர்லேருந்து வெளியே எடுத்து காய வச்சு மடி மிச்ச மோர்லேயே மடி நைட்டு போட்டுடணும். அதே போல் வந்து ஒரு 3-4 நாள் க்ளீனாக காய வச்சுன்னா அந்த தண்ணி பூரா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் சுத்தமாக ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அப்படியே நம்ம தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, குழம்பு சாதத்துக்கு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. இந்த கசப்புத்தன்மை தான் உடம்பையே சுத்தபத்தமாக க்ளீனாக வச்சுக்கும். நல்லா ட்ரை ஆகும். உடம்பு வந்து அவ்வளோ அருமையாக வச்சுக்கோங்க. அந்த சுக்குங்க ரொம்ப மருத்துவம் நிறைய இருக்குது, ஆரோக்கியம் நிறைய இருக்குது. அதனால் வத்தலும் அது ஊறுகாயும் போட போகிறோம். எப்படி போடலாம் வாங்க. வந்து மோர் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள். மோர் வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கலந்துடலாங்க. அதை நல்லா உப்பு போட்டு கிளீனாக கலந்துட்டு நல்லா அந்த சுக்கங்காய்க்கு வந்து உரைக்கிற அளவுக்கு உப்பு போடணும். உப்பு அதிகமாகவும் போடாது, கம்மியாகவும் போடாது. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ஓகே தான். உப்பு போட்டு நல்லா கரைச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கங்காய் வந்து கொட்டிடுங்க. பாருங்கள், இந்த மோரில் வந்து இந்த சுக்கங்காய் வந்து நல்லா ஊற வைக்கணுங்க. இதை ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். நல்லா கொஞ்சம் கழுவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளீனாக வச்சுருங்க. நல்லா ஒரு நாள் ஊறினதுக்கப்புறமா இந்த மோர் வந்து இந்த மண்பானையில் அப்படியே இருக்கணும். இந்த வத்தலை மட்டும் எடுத்து க்ளீனாக காய வச்சிடணும். அதே போல் காய வச்சு மறுபடியும் சாயங்காலம் இந்த மோர் கூட இதை போட்டணும். அப்படின்ட்டுலாம் ஊறும்போது அந்த உப்புலாம் கரெக்டாக பிடிக்கும். இந்த கசப்புத்தன்மை குறையும். க்ளீனாக அந்த லாஸ்ட் ஒரு 2 நாளைக்கு நல்ல இதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா க்ளீனாக எல்லாம் காய வச்சு வத்தல் மாதிரி எடுத்துகிட்டா இந்த சூப்பராக எண்ணெய் ஊற்றி ஒன்றில் எதுவுமே போட போகிறது. எண்ணெய் ஊற்றி அப்படியே வந்து இது வத்தலை போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டா போதுங்க. சூப்பராக அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. மாம்பழம் நீங்கள் ரச சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாருக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? இது ஓகே, இது ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வந்து ஊறுகாய் ரெடி பண்ணுறோம். அதுக்கு மண்பானை போட்டிருக்கோம். கோவக்காய் வந்து அது கூட தான் பெருசு தந்தோம். அவங்க அந்த கோவக்காய் வந்து ஊறுகாய் பண்ணும்போது இது கிடைக்கல. இப்போ இது கட் பண்ணி சுங்காயை கட் பண்ணி கிடச்சிது. அதையும் இந்த ஊறுகாய் கூட போட்டுடலாம். மொத்தம் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். கோவக்காய் ஊறுகாய் என்னென்னா இல்லை, சுங்காய் ஊறுகாய் என்னென்னா ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நல்லா குளிக்கணும். உப்பு போட்டு நல்லா குளிக்கணும். அப்பப்போ குளிக்கணுமோ அந்த உப்பு கரையும். உப்பு தான் கரெக்டாக பிடிக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இதே போல் நம்ம க்ளீனாக ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இதுவும் வந்து ஒரு நாள் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் அது வெயிலில் கொஞ்சம் கலக்கி ஒரு வாரத்துக்கு வச்சோன்னா சூப்பராக ஊற ரெடி ஆகிடுங்க. இது வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து சில வந்து இதில் என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு யாருக்கும் சரி அவ்வளோவா தெரியாதவங்க இந்த காய் பெருக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. மருத்துவ குணம் தெரிஞ்சவங்க இந்த காயை விடவும் மாட்டாங்க. காயாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, சூப்பராக எடுத்து வந்து ஒரு செஞ்சு சாப்பிட்ருவாங்க. ஓகேங்களா? இப்போ மூடி வச்சுட்டு நம்ம ஊறுகாய் ரெடியாகணும் எப்படின்னு சொல்கிறவங்க. ஓகேங்களா? அன்றைக்கி இந்த சுக்கங்காய் வந்து நல்லா க்ளீனாக வந்து கட் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி ஊற வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு நல்லா க்ளீனாக மூடி வச்சிடலாம். மண்பானை போட்டு க்ளீனாக மூடி வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அது எரிஞ்சு பழம். இதுவும் வந்து உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். இதையும் ஒரு நாளைக்கு மூடி வச்சிடலாம். இது பாருங்கள், இதுவும் வந்து
எலுமிச்சம்பழம் தான். இதுக்கு மண் மூடி இல்லை, படு மூடி வச்சிடலாம். இது மோர் வத்தல் செய்கிறதுக்கு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கசப்பான கோவக்காய். இது கசப்புத்தன்மை அதிகம் நிறைஞ்ச கோவக்காய். இது வந்து ஒரு ஊறுகாய் செஞ்சுருக்கும், பொடிய சட்னி மாதிரி செஞ்சுருக்கும். அதுவும் ஊறுகாய் தான், இதுவும் ஊறுகாய் தான். வந்து புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கசப்பு அத்தனையும் கலந்த ஊறுகாங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாகும். அதிகமான மருத்துவம் இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஊறுகாய் வாரம் தாங்க. இன்னும் கூட 2 ஊறுகாய் சேர்த்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஊறுகாய் வந்து சூப்பராக அருமையான டேஸ்ட் இருக்குங்க. சூப்பராக செய்யும். கோவக்காய், காட்டு கோவக்காய், கசப்பான கோவக்காய் சூப்பராக அருமையாக செய்திருக்கோம். அதே போல் இது வந்து கோவக்காய் அரைச்சிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்ற மாதிரி மருந்து ஊறுகாய் தான். அது நல்லா ஆறிட்டுருக்கு. ஒரு பாட்டிலில் போட்டு சேவ் வச்சிங்கன்னா சூப்பராக கிடாமல் இருக்கும், அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. சூப்பரான ஊறுகாய் ரெடி பண்ணி சாப்பிடுவோம். நம்ம கடையில் வாங்குறத விட நம்மளே வீட்டில் செஞ்சால் தேவையான மசாலா போட்டு சுத்தமாக நல்லா அருமையாக செஞ்சுன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருந்து அருமையாக இருக்குது. ஓகே, வந்து ஒரு நாள் ஊறி இருக்குது மோரில். இப்போ இதை வெயிலில் காய வச்சிடலாம். ஒரு நாள் நல்லா ஊறி இருக்குங்க, போதுமாக இருக்கும். இது வந்து வெயிலில் காய வச்சு இதுவே மோரில் போட்டு அப்படி வத்தல் செய்யும்போது அருமையாக இருக்குங்க. அந்த ஊறுகாய் வந்து நல்லா ஒரு நாள் நல்லா ஊற வச்சு வீட்டில் ஊறுகாய் போடுறதுக்கு. இப்போ இதை வந்து க்ளீனாக வெயிலில் காய வச்சிடலாம். இது வந்து அப்படியே க்ளீனாக வெயிலில் காய வச்சிடணும். ஓகேங்களா? அதான் சுக்கங்க வத்தலை வந்து வெயிலில் காய வைக்க போகிறோம். நல்லா இது காய்ஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து மோடி அந்த மோரில் போட்டு ஊற வச்சு மோடி காய வைக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு காய வச்சிங்கன்னா சூப்பராக காய்ஞ்சிடும். இந்த சுக்கங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். இது வந்து உப்பு போட்டு நல்லா கலக்கி முடிவு நைட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தது. இப்போ மாடி மேலே வச்சுருக்கோம். அப்படியே நல்லா காயிட்டோம். ஓகேங்களா? நல்லா ஊறுகாய் காய்ஞ்சிட்டோம். சுக்கங்காய் வந்து வத்தல் ஃபஸ்ட்டு வந்து நான் க்ளீனாக போட்டு ஒரு நாள் எல்லாம் காய வச்சு நல்லா காஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மோர்லேயே மறுபடியும் போட்டு நல்லா கழுவி வச்சிடும். இப்போ அதை தனியாக எடுத்துகிட்டு அப்படியே சுத்தமாக காய வச்சிடலாம் மறுபடியும். ஓகேங்களா? இந்த ஊறுகாய்க்கு ரெடி பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு நாள் நல்லா வெயில் காய வச்சோம். இன்றைக்கி வந்து ஒரு நாள் நல்லா வெயில் போடலாம். நல்லா காயினது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா ஊறுகாய் தாளிச்சிடலாம். ஓகேங்களா? சுக்கங்காய், திருக்கங்காய், டமரட்டிக்காய், இந்த மாதிரி பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மருத்துவம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளும் ஒரு ஊறுகாய் போட்டு சாட்டு பார்ப்போம் அப்படின்னு. அப்படி இதே நல்லா காய வச்சிடலாம். ஓகேங்களா? இது வந்து ஊறுகாய் போடுறதுக்கு இது வந்து வத்தலுக்கு ரெண்டையும் நல்லா க்ளீனாக காய வச்சிடலாம். சுக்கங்காய் வத்தல் சூப்பராக வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வத்தல் ரெடி ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஊறுகாய் போடுறதுக்கு தனியாக வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருக்கு. நல்ல ஓரளவுக்கு என்ன வத்தல் பார்த்துக்கு வரல, நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ சாயங்காலமாக இது வந்து அது க்ளீனாக தாளித்து ஊறுகாய் போட்டுடலாம். ஓகேங்களா? சூப்பராக காஞ்சிருக்கு. சுக்கங்காய் வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஊறுகாய் வந்து ரெடி ஆகலை. இந்த 2 கேஜி காய்கறி நம்ம கட் பண்ணதில் 1 கேஜி அளவு நம்ம வத்தலுக்காக ஒதுக்கி வச்சுருந்தோம். 1 கேஜி அளவு ஊறுகாய் போடுறதுக்கு போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் மொறுன்னு சூப்பராக காஞ்சிருக்கு. இது சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்குது. இது அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே இதை போட்டு அப்படியே பரட்டி எடுத்தால் போதுங்க. நம்ம தண்ணி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு அப்படி பல ரெசிபி சாப்பிட்லாம். இல்லை மருத்துவம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? மருத்துவம் இருந்தால்தான் இந்த இது சுக்கங்காய் வத்தல் போட்டிருக்கோம். வத்தல் வந்து சூப்பராக மூடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக அருமையாக அந்த மோர் உப்பெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா க்ளீனாக வத்தல் ஆக்கியிருக்கோம். ஓகேங்களா? இந்த பாருங்கள் வத்தல் இது வந்து அளவுக்கு பாதி ட்ரை ஆகிருக்கு. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போட போகிறோம். இது வந்து புளி எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆகலை. இப்போ இதை வந்து நம்ம ஊறுகாய் செஞ்சிடலாம். ஊறுகாய் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு காமிக்கும். ஓகேங்களா? சூப்பராக நாளெல்லாம் வெயில் இருந்தது. ஓகேங்களா? எடுத்து வச்சுருந்தோம். அருமையாக வந்து நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. அருமையான சுக்கங்காய் ஊறுகாய் தான் போட போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? மருத்துவம் நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி எல்லாமே பயன்படுத்தலாம். பாருங்கள், சுக்கங்காய் வந்து ஊர்லேருந்து பெஸ்ட்டு வந்தோம். பெஸ்ட்டு வந்து அப்படியே க்ளீன் 4ஆக கட் பண்ணிட்டு உப்பு போட்டு நான் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை. அப்படியே உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நாள் வீட்டுக்குள்ளேயே ஊற வச்சோம். அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே வந்து குளிக்கு ஒரு வெயிலில் வந்து ஒரு 3-4 நாள் வெயில் வச்சுங்க. நல்லா ஓரளவுக்கு ட்ரை பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கெட்டு போகாமல் இருக்குது. நல்லாயிருக்கு. சாடா உப்புலாம் சூப்பராக உப்பு கம்மியாக இருக்குது. இது கசப்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு.
இன்னும் லைட்டாக கொஞ்சம் கசப்பு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எலுமிச்சை மூலம் ஒரு 5 கவலம் கட் பண்ணிட்டு சாறு எடுத்து வச்சுருக்கோம். இது தாளிக்கு போகிறோம், ஊறுகாய் தாளிக்கு போகிறோம். இப்போது வந்து வெந்தயம் கடுகு வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தனி மிளகாத்தூள் வந்து இந்த ஆச்சி தான் எடுத்துருக்கோம். இந்த ஆச்சி வந்து பாருங்கள், இது ஒரு பாக்கெட் ஆச்சி. இந்த ஆச்சி சில்லியில் வந்து பாதி 10 ரூபா பாக்கெட்டு ஒரு பாதி தான் எடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி கலருக்காக, அதுவும் ஆச்சி தான் எடுத்துருக்கோம். பாருங்கள் இந்த காஷ்மீரி சில்லி இது வந்து ஒரு 100 கிராம் 100 ரூபா இருக்குங்க. 1 கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு ரேட்டு. இதில் வந்து ஒரு 50 கிராம் இருக்குது. இது காஷ்மீரி சில்லி கலருக்காக எடுத்துருக்கோம். இவ்வளோ தாங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிடலாம். வந்து ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இனிய நல்லெண்ணெய் இது. இந்த பாக்கெட் வந்து திருப்பி உள்ட்டா கட் பண்ணிட்டுக்கிறாங்க, அதனால் இந்த திருப்பி காட்ட முடியல. இனிய நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம எவ்வளோ தாளிக்கிறோமோ இது வந்து ஒரு 1/2 கேஜி. இது கட் பண்ணும்போது காய் வந்து 1 கேஜி காய் இருந்தது. இப்போ வந்து 1/2 கேஜி தான் வரும். ஒரு 100 கிராம் ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் அளவு ஊற்றிக்கணுங்களா. ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த இனியாக நல்லெண்ணெய். பியூர் ஊறுகாய் வந்து எப்போ தாளிச்சாலும் நீங்கள் பியூரான ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மேலே கட் பண்ணிவிட உள்ட்டா கட் பண்ணியிருக்காங்க, அதனால் அது பாருங்கள் இப்போ காமிக்கிறாங்க. இனியாக நல்லெண்ணெய் இந்த வகை கட் பண்ணது கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இந்த நல்லெண்ணெய் போட்டு தாளிங்க, சும்மா சூப்பராக அருமையாக இருக்கும். நான் அந்த ஊறுகாய் தாளிக்கும் போது தான் இதாங்க தாளிச்சிட்டு இருக்கேன். அது அருமையாக டேஸ்ட்டு. இந்த ஊறுகாய் தாளிச்சிடலாம். ஓகேங்களா. எண்ணெய் சூடாகட்டும். அப்புறம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மேலே இந்த மிளகுத்தூள் இது சேர்க்கலைங்க. தனி சில்லி பவுட்ரு கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். அதை போட்டுடலாம். அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி கொடுங்க. இப்போ தீ கம்மி பண்ணுறேங்க. கம்மி பண்ணிட்டு இந்த ஊறுகாயை அதில் போட்டுருங்க. ஊறுகாய் வந்து இதில் போட்டுங்க. இது கூட பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் சாறு 5 பழம் எடுத்துருக்கோம். அந்த 5 பழம் சாறு இதை வந்து ஊற்றிடலாம். அப்படி சிம்பிளே வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து ட்ரை பண்ணிங்க. ஏன்னா ட்ரையாக இருக்குது. ஊறுகாய் வந்து கெட்டு போக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடுகு வெந்தயம் வந்து வறுத்து இடித்து வச்சுக்கோ, அது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது சுக்குங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்து எல்ஜி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து கடுகு வெந்தயத்தூள் இது வந்து 1 டீஸ்பூன் போட்டால் போதுமாக இருக்கும். இவ்வளோ தாங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். சூப்பராக வந்துட்டுருக்கு. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட் ஆகிடுச்சு. இப்போ சுக்கங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா. நம்ம கலரும் உங்களுக்கு சூப்பராக வந்துடுச்சு. அப்படியே ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக சாப்பிட்றலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகேங்களா. இப்போ எண்ணெலாம் தனியாக பிரிஞ்சு இருந்துச்சு. சூப்பராக அருமையாகிடுச்சு. வந்து பெனிஃபிட்ஸ் மருத்துவ குணம் நிறையவே இருக்குது. அதனால் இந்த காய் எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. சிட்டியில் காசு கொடுத்து வாங்கலாம், கிடைக்குது. வில்லேஜில் போனால் ஃப்ரீயாக எடுத்து வரலாம். எந்த வகையாட்டில் இருந்தாலும் யாரை போய் கேட்டால் பெருசு தான் சொல்லுவாங்க. யாரும் வாங்கினா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, பெருசு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பெருசு இதில் வந்து ஒரு ரெசிபி செய்யுங்க, அருமையாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வத்தலும் வந்து இந்த ஒரு வீடியோ கூடவே வத்தல் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோவும் இருக்குது. இந்த ஊறுகாய் போடுற வீடியோ அப்படின்றது இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த வத்தல் வந்து எப்படி வறுக்கிறது அதையே காமிச்சிடலாம். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், அருமையாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம தண்ணியெலாம் க்ளீனாக ட்ரை பண்ணியிருக்கோம். சீரம் கெட்டுன்னு போகாது, அருமையான டேஸ்ட்டில் பாட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ். பாட்டு பார்த்தோம் அடிக்குதுன்னு உப்பு காரப்பிடிப்பு எல்லாமே கரெக்டாக தூக்கலாக அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா. அந்த சுக்குங்க வந்து வத்தல் குழம்பு சூப்பராக அந்த மோரெல்லாம் போட்டு நல்லா உப்பில் ஊற வச்சு வத்தலாக்கி வச்சுருக்கோம். நம்ம தேவைப்படும் போது இந்த எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்சு சாப்பிடலாம். எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. காரமாக எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே எண்ணெய் ஊற்றி சூடாகணும். இதை போட்டு அப்படியே தேவைட்டு
அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுல்ல. ஓகேங்களா? சுக்கங்காய் வத்தல் வரணும். இந்த சூப்பராக மொறு மொறு சூப்பராக அருமையாக வந்து இந்த வெயில் போட்டு க்ளீனாக காய வச்சு அருமையாக வச்சுருக்குங்க. அப்படியே எடுத்து எண்ணெய் சூடானோடனே இதை போட்டு அப்படியே பொரித்து சாப்பிட்றதாங்க. இந்த பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் அந்த ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பருத்து இருந்தால் பிரித்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா காய பிரித்து விளையாடுவாங்க, ஆடாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி காய் தான் அது வந்து மருத்துவம் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குது. உங்கள் வத்தல்லையும் காயிலையும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுடலாம். போய்ட்டு எண்ணெய் காஞ்சிச்சு அப்படியே போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் காஞ்சினா போட போகிறோம், வறுத்து அப்படியே எடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேலை இல்லைங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, அப்படியே எடுத்துடலாம். இப்போ ஓகேங்களா? அந்த சுக்கங்காய் வத்தல் வறுத்தாச்சு. அப்படியே மொறு மொறுன்னு சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்துலாம். இப்போ மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு அவங்கள சாப்பிடும்போது இல்லை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இது வந்து இந்த பிபி உள்ளவங்களுக்கு, சுகர் உள்ளவங்களுக்கு இன்னும் பல நன்மைகளை தரக்கூடியது. இந்த கசப்புத்தன்மை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த சுக்கங்காய் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, பேசிட்டு வாங்க. இதே போல் செய்யுங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா இந்த லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து சுக்கங்காய் வத்தல் போடுறதும் வீடியோவும் வருது. இதிலே சுக்கங்காய் வந்து ஊறுகாய் போடுற வீடியோவும் வருது. 2 வீடியோ சேர்ந்துருக்கு. அதனால் எல்லோரும் டபுள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ தந்துக்கிறேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், ஏன்னா